பிரைஸ் லார்ட். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உன்னதமானவரும் உயர்ந்தவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற கர்த்தருமாக இருக்கிறார். மெய்யாகவே இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறதான உங்களுக்கு மெய்யான பலனை அளிப்பதற்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ளக்கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர். ஆகவே அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் போக முடியாது. கர்த்தருடைய 7 கண்களும் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது. ஆண்டவரை விட்டு நாம் எங்கும் செல்ல முடியாது. அவர் நம்மை கவனிக்கிறார், நம்முடைய அடிகளை எண்ணுகிறார், நம்முடைய பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். சங்கீத புத்தகத்தில் 139வது சங்கீதம் 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பார்க்கும்போது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான். ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்குதான் போக முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் எங்குதான் ஓடி ஒளிய முடியும் என்று அவன் கேட்கிறான். ஏனென்றால், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரத்திலே போய் தங்கினாலும் அங்கே உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறான். அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவருடைய பிள்ளைகளை கண்காணித்து நடத்துகிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கும் போக முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக, அவர் என்னை காண்கிறார். ஆகார் சொல்லுகிறாள், நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையை பார்க்கிறார், நம்முடைய நெருக்கங்களை பார்க்கிறார். ஆகார் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க முடியாமல் அலைந்து திரிகிறதை கர்த்தர் பார்க்கிறார். அதுபோல நம்ம எல்லாரையும் பார்க்கிறார். நம்முடைய வேதனைகள் அவருக்கு தெரியும். அவரை சார்ந்து கொள்வோம், அவரை விட்டு விலக வேண்டாம், அவரை பற்றி கொள்வோம், அவருக்காக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன். இந்த நாளிலும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் பூர்த்தி செய்து நன்மைகளால் உங்களை நிரப்புவாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிற கர்த்தராக இருக்கிறீர். ஆண்டவர், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று பக்தன் சொன்ன வண்ணமா, ஆண்டவரே, உமக்கு மறைவாக நாங்கள் எங்கும் போக முடியாது. இந்த நாட்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடும். இவர்களை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், பயங்களை நீக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தங்கள் பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்துவிட கிருபைதார். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.